Hello students, this is Iqbal. Example 6.25. As shown in figure, இந்த diagram கொடுத்திருக்காங்க. Two trees are standing on the flat ground. ஒரு groundல வந்து ரெண்டு tree நிக்குது. The angle of elevation of the top of the both trees from point X on the ground is 40 degree. Groundல Xங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஒரே டைம்ல இந்த ரெண்டு ட்ரீயோடைய டாப்பையும் பார்க்குறாங்க. ஓகே, ஒரு சின்ன ட்ரீ இருக்குது, ஒரு பெரிய ட்ரீ இருக்குது. ரெண்டுமே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து எவ்வளோ வருதுன்னா 40 டிகிரி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எக்ஸ் அண்ட் த ஸ்மாலர் ட்ரீ இஸ் 8 மீட்டர். ஹரிசாண்டல்னா கிரவுண்டில் இங்கேருந்து அந்த ட்ரீக்கும் அந்த எக்ஸுங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள தூரம் வந்து 8 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறமா அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த டாப் ஆஃப் த டூ ட்ரீஸ் இஸ் 20 மீட்டர். ரெண்டு ட்ரீயோடைய டாப் இருக்குல்ல, அது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 20 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. Calculate the distance between the point X and the top of the smaller tree. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, எக்ஸ்லேருந்து இந்த டி வரைக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ், அந்த எக்ஸ்டி ஹைபாட்னியஸ் எவ்வளோ. அப்போ இது 90 டிகிரி தானே, இது ஹைபாட்னியஸ். அதான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்றுக்கு நம்ம வரலாம். இங்கே ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க, காஸ் 40 உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கிறேன். அவங்க கேட்டது வந்து எக்ஸ்டி கேட்குறாங்க, சரியா, எக்ஸ்டி. ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். இப்போது என்கிட்ட என்ன டேட்டா இருக்குன்னா, டீட்டா இங்கே இருக்கா, இது ஆப்போசிட் சைடு, அது இல்லை. ஆனால் என்கிட்ட இருக்கிறது வந்து அட்ஜசன்ட் சைடும் 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்குல்ல, ஹைபாட்னியஸும் இருக்குது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், காஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ காஸ் டீட்டா யூஸ் பண்ண போகிறேன். காஸ் 40 இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியஸ். அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்குங்க, எக்ஸி. ஹைபாட்னியஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ்டி இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸி தான் கேட்குறாங்க, எக்ஸ்டி தான் கேட்குறாங்கம்மா. எக்ஸி நம்மளுக்கு தெரியும். ஸோ காஸ் 40யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0.7760 கொடுத்துருக்காங்க. எக்ஸி வந்து எவ்வளோ, 8ஆ. எக்ஸி பாருங்கள், இங்கே 8 இருக்குது, டயக்ராமில் இருக்குது. அப்போ 8 நம்ம எக்ஸ்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, எக்ஸ்டியை மேலே கொண்டு வந்துடுங்க. எக்ஸ்டி இஸ் ஈக்குவல் டு 8 பை 0.7660. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட்லாம் நம்ம வச்சு சம்ம போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம 2 டிஜிட்டாக அதை மாற்றிடுவோம். அப்போ எக்ஸ்டி ஈக்குவல் டு 8 பை 0.76 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? 77 கூட போடலாம், 76ன்னு போட்டுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 2 டேபிளில் அடிங்க. 2 டேபிள் அடிச்சிங்கன்னா இங்கே என்ன வரும், 4 டைம்ஸ் வரும். இங்கே 2 டேபிள் அடிச்சிங்கன்னா இங்கே 0.7ல் எத்தனை 2 இருக்கும், 3 2s are 6. ஓகேவா? பேலன்ஸ் 1, 8 2s are 16. இதையும் நம்ம 2 டேபிள் அடிக்கலாம். 2 2s are 4. இங்கே அடிச்சிங்கன்னா 0. இங்கே 2ல் ஒரு 2 இருக்குது, 9 2s are 18. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, எக்ஸ்டி ஈக்குவல் டு 2 பை 0.9 கிடைக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் டினாமினேட்டரில் 2 டிஜிட் இருக்கா. அப்போ 2 டிஜிட்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 2 பை 0.9. அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், மேலேயும் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும். அப்போ மேலே என்ன ஆயிரும்னா 200 ஆயிரும். அது கீழே இந்த பாயிண்ட்டு கேன்சல் ஆகிடும். அவ்வளோதான். இதை 19ஆல் டிவைட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். இப்போது 200 டிவைடட் பை 19. இங்கே 1 டைம் இருக்குமா, 19 1 டைம். பேலன்ஸ் 1. இங்கே 0 கீழே இருக்குங்க. இந்த 10ல் வந்து 19 டிவைட் ஆகாது. அப்போ 0 போட்டுக்கலாம். நான் இங்கே 0 போட்டேன்னா இங்கே என்ன பண்ணணும், பாயிண்ட் வைக்கணும். இப்போ 100ல் எத்தனை 19 இருக்கும் அப்படின்னா 5 டைம்ஸ் இருக்குமா, 5 டைம்ஸ் இருக்கும். 5 19s are 95. திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், 10ல் 5 போச்சுன்னா 5. அவ்வளோதான், 5 தான் இருக்குது. இங்கே 0 போட்டோம்னா இது வந்து 2 டைம்ஸ் வரும். இப்போ 10.52. புக் ஆன்சரில் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். நம்ம 2 டிஜிட் மாற்றும் போது இது ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும், தப்பு ஒன்றும் இல்லை. ஓகேவா? அப்போது எக்ஸ்டி வந்து 10.52 மீட்டர். இந்த மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆகும், புக் ஆன்சருக்கு இதுக்கும் பிரச்சனை இல்லை. செகண்ட் ஒன், இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ட்ரீஸ், அதாவது ஏசி கேட்குறாங்க. ஏசி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரியா. 2 ட்ரீக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ், டாப் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும். இப்போது இது 20, நம்ம இப்போ இது கூட நம்ம 10.5 கண்டுபிடிச்சிருக்கோம். 10.5 கூட யூஸ் பண்ணிக்கலாம், சரியா. 10.5 யூஸ் பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா இதுக்கும் நம்ம என்ன பண்ணோம்,
adjacent சைடும் ஹைபார்டனிஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். வேறு என்ன ஆப்போசிட் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால் நம்ம adjacent சைடும் ஹைபார்டனிஸ் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பெரிய ட்ரையாங்கிள், இது சின்ன ட்ரையாங்கிளை மென்ஷன் பண்ணலை, ஆக்சுவலாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ட்ரையாங்கிள் எக்ஸிடின்னு போட்டிருக்கேன் இங்கே, சரியா? ஸோ இங்கே வந்து ட்ரையாங்கிள் XAB, சரியா? XAB. ஓகே, ஏசி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அங்கே cos 40 நான் யூஸ் பண்ண போகிறேன். cos 40னா adjacent சைடு வந்து எவ்வளோ? AX. adjacent சைடு வந்து AX. ஹைபார்டனிஸ் எவ்வளோ? BX. cos 40 எவ்வளோ? 0.766 0.76 போட்டுக்கிறேன். AX ஓட லென்த் என்னங்க? AC தெரியாது, அதை ஏசினே வச்சுக்கோங்க. ப்ளஸ் அதுக்கு மிச்சம் என்ன இருக்குது? ஒரு 8 இருக்கா, அந்த 8 அப்படியே போட்டுக்கோங்க. பை BXனா 20. ஓகே, ஒரு பாதி 20, இன்னொரு பாதி XD நம்ம கண்டுபிடிச்சோமா 10.5 போட்டுக்கோங்க. 5 வேணாம், 10.5 போதும். அதனால் இந்த மாற்றி போகிறனால ஸ்லைட்டாக ஆன்சர் சேஞ்ச் ஆகும், அது தப்பு ஒன்றும் கிடையாது, சரியா? அப்போது 0.76 இஸ் ஈக்குவல் டு AC ப்ளஸ் 8. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 30.5 கிடைக்குமா? 20 ப்ளஸ் 10 30.5. அப்போ நம்மளுக்கு AC தான் வேணும். அப்போ AC ப்ளஸ் 8 நம்ம மேலேயே வச்சுக்கலாம். அப்போ இது போய் என்ன பண்ணும்? இந்த சைடு மல்டிப்ளை ஆகுமா? அப்போ 0.76 இன்ட்டு 30.5. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். (0.76) into 30.5 23.18 வருது. 23.18 அப்படின்னு வருது. இது AC plus 8. அப்போ AC தான் நம்மளுக்கு வேணும். அப்போ 23.18, இந்த ப்ளஸ் 8 அந்த சைடு போச்சுன்னா -8. 8 வச்சு இங்கே தான் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 0.18 வந்து அப்படியே வந்துடும். இப்போ 13ல் 8 போச்சுன்னா எவ்வளோ? 15. அப்போ 15.8 மீட்டர் வருது ஆன்சர். ஸோ ரைட்டா அப்படின்னு பார்ப்போம். ரைட்டாக தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் மட்டும் வரும். நம்ம ஏன்னா பாயிண்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணி எடுத்துருக்கோம், அதனால வரலாம். அது தப்பு ஒன்றும் இல்லை, ஆன்சர்லாம் மார்க்லாம் குறையாது. ஓகே.